மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கக்லூட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்னு அதில் தடையற்ற சூழல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வந்து தடையற்ற சூழலுக்கு உண்டான வேலை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 வருஷமாக அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட இன்ஜினியர்ஸ் வந்து சேர்ந்து இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா கொத்தனார், லேபர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் நிறையா பேர் வந்து லிங்க் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 300க்கும் மேலே பில்டிங்ஸை வந்து பேன் இந்தியா லெவலில் ஆக்சஸபிளாக பண்ணி முடிச்சிருக்கோம். சிஎம் ஸ்டாலின் ஐயாவே வந்து ஒரு 10க்கு மேலே வந்து நாங்கள் ஆக்சஸபிளாக பண்ண பில்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதே கேஸ் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸையும் வந்து ஆக்சஸபிள் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த தனேஷ்குமார் கனகராஜ் பிடெக் MBA பட்டதாரி மட்டுமல்ல, தசைநார் சிதைவு நோயால் 90% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இளைஞரும் ஆவார். இதே உடல்நல கோளாறு நடிகர் நெப்போலியனின் மகனையும் பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தனேஷ் கனகராஜ் சிவில் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக கட்டிட வடிவமைப்புகளில் புதுமைகளை உருவாக்கி அரசு துறைகளின் பாராட்டை பெற்றுள்ளவர். அவரது வடிவமைப்புகள் அணுகல் தன்மையையும் வசதியையும் மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றன. மேலும் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு பள்ளியை நிறுவி பிசியோதெரபி பயிற்சி அளித்து சிறு தொழில் பயிற்சிகளை வழங்கி வருகிறார். இந்த முயற்சிகள் மூலம் சமூகம் மற்றும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தி பலருக்கு வாழ்வில் புதிய நம்பிக்கையை விதைத்து வருகிறார். தனேஷ்குமாரின் இந்த ஊக்கமளிக்கும் பயணம் அவரது உள்ளத்தின் உறுதியால் உலகை மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. அவரிடையே நாம் நடத்திய உரையாடல் பின்வருமாறு. என்னோட பேர் தனேஷ் கனகராஜ். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA பண்ணியிருக்கேன். நான் வந்து விளாத்திக்குளம் தூத்துக்குடியில் இருக்கிறேன். கக்லூட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் தடையற்ற சூழல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வந்து எல்லா கட்டுமானத்துலேயும் வந்து தடையற்ற சூழலுக்கு உண்டான வேலை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சசிபிலிட்டி ஆடிட்னு சொல்லுவாங்க. அது ஒரு இடத்த வந்து சர்வே பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன டிசைன் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு சிவில் ஒர்க் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பில்டிங்கை ஆக்சசிபிளாக வந்து பண்ணி கொடுப்போம். ஒரு 3 வருஷமாக அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட இன்ஜினியர்ஸ் வந்து சேர்ந்து இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா கொத்தனார், லேபர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் நிறையா பேர் வந்து லிங்க் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 300க்கும் மேலே பில்டிங்ஸை வந்து பேன் இந்தியா லெவலில் ஆக்சஸபிளாக பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு எங்கள் கம்பெனி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்பேனல்டு ஆடிட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. பேன் இந்தியாவிலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து மற்ற மாநிலத்துலேயும் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்குறோம். ஐயா சிஎம் ஸ்டாலின் ஐயாவே வந்து ஒரு 10க்கு மேலே வந்து நாங்கள் ஆக்சஸபிளாக பண்ண பில்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. கடைசியாக வந்து போன மாதத்தில் ஒரு ஷெல்டர் ஃபார் விமன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. போன வாரத்தில் கனிமொழி மேடம் வந்து ஒரு பிஸ்னஸ் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 400 அப்ளிகேஷன்ஸில் நாங்கள் செகண்டாக வந்து எங்களுக்கு வந்து தூத்துக்குடியை ஆக்சஸபிளாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை செலக்ட் பண்ணி ஒரு 10 lakh rupees வந்து கிராண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிராண்ட்டை வச்சு நாங்கள் டெக்னாலஜி இன்டிகிரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மேப்பிங், ஆர்டிஃபிஷியல் இன்டிகிரேஷன் அதெல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணி தான் வந்து நம்ம மாவட்டத்தையே வந்து ஆக்சஸபிளாக கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட கம்ப்ளீட் விஷன். எப்படி நான் வந்து
மாற்றுத்திறனாளிகளுக்காக தடையற்ற சூழல் வந்து செய்யணும். இந்த காம்படிஷன் மூலயமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் சரி கனிமொழி மேடமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தும் சரி மற்ற இதுலேயும் சரி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. இந்த 3 சக்கர வாகனங்கள், பெட்ரோல் ஸ்கூட்டி, வீல் சேர்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் தடையற்ற சூழல் வந்து பில்டிங்ஸில் இருக்கிறதுனால யாராலையும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியல, அவங்களால வேலை பார்க்க முடியல, அவங்களால போய் ஒரு பிஸ்னஸ் மாதிரி எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமா வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சசிபிலிட்டி காம்போனண்ட்டை வந்து நாங்கள் ஒரு குரூஷியலான காம்போனண்ட்டை எடுத்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தகுதியான நாங்கள் தான் அப்படிங்கிறது நாங்கள் வந்து மேலும் மேலும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் இன்ஜினியரிங் படித்ததுனால இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு சொல்யூஷனாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது தவிர்த்து வந்து இதுலேருந்து வர்ற ரெவென்யூவை அக்லூடு சிறப்பு பண்ணி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக விளாத்திங்குளம் பகுதியில் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து ஒரு 40 குழந்தைங்கக்கிட்ட டெய்லி பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி, தெரப்பிஸ்ட்டு, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்களாம் வச்சு நாங்கள் வந்து சிறப்பாக 3 வருஷமாக அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபீல்டில் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு முதல்ல எப்படி வந்து இனிஷியலாக வந்தது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குது, 90% மேலே இருக்குது. என்னோடய 2 கை கால் வந்து செயல்படாது. ஸோ நான் எந்த பில்டிங் போனாலும், ஏதாவது ஹோட்டல் போனாலும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய இடத்துல ரேம்ப் இருக்காது, ஒரு டாய்லெட் வசதி இருக்காது, ஒரு கைப்பிடி வசதி இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ஒரு ஹெல்ப்புக்கு அசிஸ்டன்ஸுக்காக ஒரு 4 பேர் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது என்னோடய கேஸ் மட்டும் இல்லை, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதே கேஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏன் நம்மளால் இதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்டிங்காக பார்த்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடபிள்யூடி ஆகட்டும், டிஆர்டி ஆகட்டும், கார்பரேஷன் ஆகட்டும், இல்லை மினிஸ்டர் லெவலில் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் லெவலில் கமிஷனர் ஆஃபீஸ் அந்த லெவலில் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் வந்து கன்சல்டிங் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து அது ஆரம்பித்தோம். எங்கே போனாலுமே வந்து தடையற்றவே இருக்குது, பேரியராகவே இருக்குது அப்படிங்கிறத உடைக்கிறதுக்காண்டி தான் அதுலேருந்து அது ஆரம்பித்தோம். இதற்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து செய்வதற்கு வந்து ஆதரவு இருக்குது, நீங்கள் வெளியிடங்களில் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன? ஸோ குடும்பத்தில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா வந்து இன்ஜினியரு. ஸோ லீவ் நேரத்தில் வந்து சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி அவங்க சைட்டுக்கு போகிறது, பார்க்குறது, செய்கிறது, அங்கேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியே நான் வந்து படிச்சுக்கிட்டேன். ஸோ அவரோட சப்போர்ட்டு, எங்கள் அம்மாவோட சப்போர்ட் வந்து ரொம்பவே இருக்குது. எல்லா காரியத்துலேயும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. வெளி இதில் வந்து கொண்டு வந்து ஃபண்டிங் பிரச்சனை, அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ், நல்ல வேலை பார்க்குறதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நம்மளால் ஒத்தாலாம் வந்து போட முடியாது. ஸோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் இப்போது ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா டிலே ஆகுறது. பர்மிஷன் வந்து 1 மந்தில் வந்துடும், 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும். ஸோ அந்த டிலே ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. காம்படிஷன் இருக்கும், ரேட்டை வந்து இது பண்ண சொல்லுவாங்க, ரொம்ப குறைச்சி கேட்பாங்க.
அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன, வீட்டில் இருந்தால் என்ன, அவங்க வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறையா சொசைட்டல் பேரியர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரியர்ஸாகவே இருக்குது. இப்போவுமே சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டில் உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த டீட்டெயில்? இந்த ஃபீல்டில் வந்து ஆக்சசிபிலிட்டி ஆடிட்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு கம்பேனல்டு லிஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு 12 நிறுவனம் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டதும் வந்து நிறையா நிறுவனம் வந்து ஆக்சசிபிலிட்டிக்காக வந்து நிறையா போராடிக்கிட்டு நிறையா வந்து சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்னு நிறையா செய்கிறாங்க. ஆனால் ஒரு டிசபிலிட்டி ஃபேக்டர் ப்ளஸ் இன்ஜினியரிங் ஃபேக்டர் இதை ரெண்டையும் வந்து சேர்த்து ப்ளஸ் சிவில் ஃபேக்டர் இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணுறது வந்து எங்கள் நிறுவனம் அக்மூல் இன்ஜினியரிங் மட்டும்தான். அதனாலேயும் வந்து நாங்கள் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு டாப் 5 ஆக்சசிபிலிட்டி டெவலப்மெண்ட் கம்பெனியாக நாங்கள் வருவோம். நாங்கள் இப்போ சென்னை மெட்ரோ கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தூத்துக்குடி கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸையும் வந்து ஆக்சசிபிள் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது அப்பாற்பட்டது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல்லையும் இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸை நாங்கள் தான் வந்து ஆக்சசிபிளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நிறையா பில்டிங்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அதை ஆக்சசிபிளாக பண்ணுறதுக்குண்டான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து மெயினாக வந்து அந்த பர்மிஷன் தான், பர்மிஷனு, கொட்டேஷன், எஸ்டிமேஷன், ட்ராயிங்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குது, அது டக்குன்னு இது வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிசேபிள்டு பர்சனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு டிசேபிள் பர்சனுக்கும் ஒரு கனெக்டே இருக்காது. அதை எப்படி வந்து ஒரு மாற்றுத்திறனாளியால் கட்டமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குலாம் வர முடியும்? அதனாலே வந்து நிறையா பிடபிள்யூடி ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேம்பே இருக்காது. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸும் ரேம்ப் பார்த்துருக்கலாம், காமனாக வர்ற இடத்துக்குலாம் ரேம்ப் பார்த்துருக்கோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பிடபிள்யூடி ஆஃபீஸ் ஆகட்டும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், இன்ஜினியரிங் ரிலேட்டட் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரேம்ப் இருக்காது. இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ்லாம் இருக்குது. என்னால் போக முடியாது, கீழே தான் வர வைக்கணும். இது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் சொல்லலை, சென்னை மாதிரி, திருச்சி மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பகுதியிலையும் நான் பார்த்துருக்குறேன். அதுதான் அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார்.